காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பே உருவான நற்கருணை ஆண்டவரே, இதோ என்னாலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவரே, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்க கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே கருத்தாயிருந்து அதனை எங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நிறைவேற்றி கொண்டிருப்பவரே, இந்த ஆண்டின் இறுதி நாளிலே உமது திருப்பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். இதோ ஒரு குடும்பமாக வந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை ஒரு அப்பாவாக, ஒரு மூத்த சகோதரனாக, ஒரு நல்லதொரு நண்பனாக இருந்து இது கண்ணி நினைவை போல் எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்து அன்பு செய்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு ஆயரோடும், தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று சொல்வது போல அற்புதமான சகோதர குருக்களோடும், குடும்பத்திற்கு இணையாக அன்பு செய்கின்ற பணியாளர்களோடு இந்த பணிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக நேர்த்தியாக எந்த நிலையிலும் நிறைவேற்றுவதற்கு ஆவலாய் காத்திருக்கின்ற எங்களது அன்பு பணியாளர்கள், இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்காய் தியாக உணர்வோடு உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகள், ஜெப வீரர்கள், பார்வையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமாய் உமது திருப்பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துவதற்காக. நன்றி இயேசுவே. அந்த சமாரியனை போல தொழுநோய் குணமான அடுத்த நொடியே அவன் திரும்பி ஓடி வந்து முகம் குப்புற காலில் விழுந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று அவன் சொன்னானே, அந்த சமாரியனை போல உம்மை தேடி வந்திருக்கிறோம் நன்றி சொல்வதற்காக. எத்தனை எத்தனை அதிசயங்கள், எத்தனை எத்தனை அற்புதங்கள், எத்தனை எத்தனை அருட்கொடைகள் ஆண்டவரே கணக்கில் இட முடியாது ஐயா. அத்தனை காரியங்களுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். எங்களது இந்த பணியிலே நாங்கள் சந்தித்த பல்வேறு சோதனைகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். பல்வேறு நிலைகளில் நாங்கள் சந்தித்த தோல்விகளுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்காக, வெற்றிகளுக்காக, நன்மைகளுக்காக, எல்லாவற்றிற்குமாக எல்லாமே உமது திருவுளம் ஐயா. எங்களது தாய் அன்னை மரியாளோடு சேர்ந்து, எங்களது பாதுகாவலராக இருக்கின்ற புனித தோமாவோடு சேர்ந்து, இதோ சகல புனிதர்களோடு சேர்ந்து இந்த மாதா தொலைக்காட்சி ஒட்டுமொத்த குடும்பமும் இன்றைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த எளியவர்களின் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் நன்றி செலுத்துவது எங்களுக்கு அது உமக்கு ஏற்றமளிக்காது, எனினும் நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது ஐயா. இதோ ஒரு குடும்பமாக நற்கருணை ஆண்டவரை நாம் ஒருமித்த குரலோடு இந்த பாடலை, ஆராதனை பாடலை ஜெபமாக பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை.
உற்சாகமாய் பாடுவோம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. கரம் உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. கருவினிலே ஒரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை. அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 கருணைநாதரே ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம். உன்னதமான பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே பொழிந்து நிறைவான ஆசீர்வாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஆண்டவரே மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இதோ இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரித்து வந்தீர் ஆண்டவரே. ஆமென். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற போதெல்லாம் எங்களுக்கு உடன் இருப்பவராக, எங்களை வழிநடத்துவராக, எங்களுக்கு தக்க நேரத்தில் ஆலோசனை கொடுப்பவராக தூய ஆவின் பிரசன்னத்தை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்தினீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவின் பிரசன்னத்தை உணர்ந்து அதன் வழியிலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் பயணிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைய ஆசீர்வாதம் நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த ஆண்டுவிலே நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. இந்த நேரத்திலும் கூட மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரின் மேலும் தூய ஆவின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டினுடைய இறுதி நாளிலே ஏதோ எந்தெந்த காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறார்களோ அதே வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எந்நாளும் இருந்தது போல வருண்ட நாட்களிலும் சிறப்பாய் அமைந்திட வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற பொழுது எங்கள் மத்தியிலே குறைகள் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழ்கிற பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வெற்றியை காண்போம். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற பொழுது நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் முடியாத என்ற நிலையிலும் கூட உம்முடைய வல்லமையினால் எல்லாம் முடியும் என்ற நிலையை நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் தூய ஆவின் துணைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில இறங்கி வாரும், உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எப்பொழுதும் தூய ஆவின் வல்லமையோடு நடக்க வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே, அருள் தாரும். ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே. நிறைவே
நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்மை ஆராதித்தோம், உம்மை தொழுது உமக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரின் அருள் வேண்டினோம். தூய ஆவியானவர் இதோ எங்களிடையே எங்களுக்காக வந்திருக்கிறார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையிலேயே பிரசன்னமாக இருக்கிறீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓர் ஆண்டு முழுவதுமாக எங்களை பாதுகாத்தீர், பராமரித்தீர், வழி நடத்தினீர், ஆசீர்வதித்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி. என்ன வார்த்தைகள் சொல்ல முடியும் நன்றியை தவிர? நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, மகிழ்ச்சி மட்டும் நிறைந்திருந்ததா எங்களுடைய வாழ்க்கை? இல்லவே இல்லை. துன்பமும் இருந்தது, துயரமும் இருந்தது, இழப்பும் இருந்தது. ஆனால் இத்தனை இருந்தாலும் கூட எங்கள் மேல் பாசமாய் நேசமாய் இருந்தீர் ஆண்டவரே. எங்களை கைவிடவில்லை, தூக்கி நிறுத்தினீர், கைப்பிடித்து வழி நடத்தினீர். நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி. நாங்கள் வீழ்ந்து விடவில்லை, தாழ்ந்து விடவில்லை. நீ எனக்கு தேவை, கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே, நன்றி. ஆண்டவரே, வேண்டினோம் வேண்டினோம் வேண்டினோம், ஜெபித்தோம் பல தேவைகளுக்காக. கிடைத்தது நிறைய, ஒரு சில நேரங்களில் கிடைக்கவில்லை ஆண்டவரே. ஆனாலும் அதனை எதிர்கொள்ள, அந்த சூழலை எதிர்கொள்ள ஆற்றலை, ஞானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த வேளையில் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு துணிவை கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எப்பொழுதும் எங்களை கைவிட்டு விடவில்லை. ஏனென்றால் எல்லா நேரம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பல நேரங்களில் இகழ்ச்சியும் வரும், துன்பமும் வரும், துடித்து போவோம். இந்த ஆண்டிலே எத்தனையோ விஷயமான துயரங்களான காரியங்களை சந்தித்திருக்கிறோம். குடும்பத்திலும் சரி, இந்த சமூகத்திலும் சரி, இந்த நாட்டிலும் சரி, பல துயரமான அனுபவங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஒரு அனுபவம் எங்களை பலப்படுத்த, எங்களை இன்னும் உறுதியாக்க, நீர் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை பாதுகாத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் நன்றி பாடல், திருப்பாடலை வாசிக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் சரி, தீமைகளுக்கும் சரி, எல்லா விதமான அனுபவங்களுக்கும் சரி, எல்லா சூழ்நிலைகளுக்கும் சரி ஆண்டவரே நன்றி செலுத்த போகிறோம். இந்த நன்றி திருப்பாடலை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். திருப்பாடல் 30. இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 வரை. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள்.
அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. நான் வளமுடன் வாழ்ந்தபோது என்னை ஒருபோதும் அசைக்க முடியாது என்றேன். ஆனால் ஆண்டவரே, உமது கருணையினால் மழையென உறுதியாக என்னை நிலைநிற்க செய்தீர். உம் முகத்தை மறைத்து கொண்டீர். நான் நிலை கலங்கி போனேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடினேன். என் தலைவரிடம் எனக்கு இரங்குமாறு வேண்டினேன். நான் சாவதால், படுகுழிக்கு போவதால் உமக்கு என்ன பயன்? புழுதியால் உம்மை புகழ முடியுமா? உமது வாக்குப் பிறழாமையை அறிவிக்க இயலுமா? ஆண்டவரே, எனக்கு செவி சாயும். என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாய் இரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர். ஆகவே என் உள்ளம் உம்மை புகழ்ந்து பாடும், மௌனமாய் இராது. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து உமக்கு நன்றி பாடல் பாடினோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளிலே இந்த ஆண்டு முழுவதுமாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவற்றில் ஒரு சில நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் மன்றாட்டுகள் ஒரு சில முன் வைக்கிறோம், நன்றி மன்றாட்டுகள். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த நன்றி மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும். எங்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொரு நன்றி மன்றாட்டிற்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பல்லவி, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. பாடுவோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, 2023ஆம் ஆண்டில் நாங்கள் ஒவ்வொருவரும் தளர்ந்த நேரங்களில் எங்களை தாங்கி பிடித்து பலவிதமான இடர்களை தாண்டி ஏற்றத்துடன் பணி செய்ய நல்ல உடல் உள்ள நலம் தந்து எங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் நினைப்பதற்கும் மேலாக அளவில்லாத நன்மைகளை செய்து இறைப்பாதையில் நாளும் பயணிக்க வைத்ததற்காக எங்களது நன்றியை இறைப்பதம் சமர்ப்பிப்போம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றியின் வேந்தினே எம் இறைவா, இந்த ஆண்டு முழுவதும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து சமுதாயம் நலமுடன் வாழவும் எங்களின் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து இறை பராமரிப்பிலே பாதுகாத்து வந்ததற்காகவும் எங்களது நன்றிகளை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. வல்லமையின் தேவனே எம் இறைவா, இல்லந்தோறும் இறையாட்சி என்ற இலக்கை கொண்டு 10ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் எம் மாதா தொலைக்காட்சி இனிதாக இறையாட்சி பணியை ஆற்ற எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தந்ததற்காகவும் இப்பணிக்காக உழைத்த ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள், தன்னார்வலர்கள், நலம் விரும்பிகள் அனைவர் வழியாகவும் மாதா தொலைக்காட்சி பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றிகளை இறைப்பதம் சமர்ப்பிப்போம்.
நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். தம் வழியை வெளிப்படுத்தி மாட்சியை காண செய்கிறார். பண்ணி நின்று பின்னென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். நின்று பின்னென உயர்ந்த பேரன்பில் ஆட்கொள்வார். வயல்வெளி மலரெனவே என்னாலும் மலரச் செய்வார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த ஆண்டு முழுவதுமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே செய்த ஒவ்வொரு பாவ செயல்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக, இந்த இயற்கைக்கு எதிராக பல்வேறு தருணங்களிலே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அன்பே உருவான உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு வேண்டி முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அன்பு தெய்வம் இறைவா, நினிவே வாழ் மக்கள் பாவம் செய்தார்கள், பாவத்திலிருந்து மனமாற்றம் அடைய வேண்டும் என்ற இறைவாக்கினருடைய குரலை ஏற்று அத்தருணமே ஆண்டவரே மனம் மாறி சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசிக்கொண்டு, ஆண்டவரே தந்தையே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை தாரும் என்று வேண்டின்ற வேளையிலே உம் அன்பு கரத்தை அவர்கள் மீது நீட்டி உமது மன்னிப்பை
வழங்கினீரே ஆண்டவரே, அதே மன்னிப்பை எங்களுக்கும் இந்த வேளையிலே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, காணாமல் போன மகன் உவமையை சொல்லி கடவுள் எத்தை அன்பானவர் என்பதை, கடவுள் எத்தைய மன்னிப்பு தன்மை கொண்டவர் என்பதை நீர் எங்களுக்கு விளங்கச் செய்திருக்கிறீரே. அதே போல ஏதாவது காரியங்கள் செய்து பல்வேறு தருணங்களிலே உம்மை விட்டு தூரமாக சென்று காணாமல் சென்ற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமது பாதத்தில் இருக்கிறோமே. அப்பா, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் பாவம் செய்தோம். இனிமேல் உன் மகன் மகள் எனப்பட தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லி அருளும், உன் வேலையாட்கள் ஒருவராக எங்களை வைத்துக் கொள்ளும் என்று அந்த காணாமல் போன மகன் உம்மிடம் திருந்தி வந்து மண்டியிட்ட வேளையிலே ஆண்டவரை கட்டி அணைத்து அந்த தந்தை அவரை மன்னித்தது போல வானக தந்தையும் மன்னிக்கிறார் என்ற செய்தியை எங்களுக்கு சொல்லி எங்களை தேற்றீரே ஆண்டவரே. அதே மன்னிப்பை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே இறைவா, இன்னும் ஏராளமான தவறுகளை செய்து புதிய ஆண்டிலே உமது இதயத்தை கொண்டு நொறுங்குண்ட இதயத்தினராக வாழ வர வேண்டுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை புது படைப்பாக மாற்றியருள இதோ உமது பாதத்தில் வைக்கின்ற வேண்டுதல்களுக்கு, மன்றாட்டுகளுக்கு, பாவ மன்னிப்புகளுக்கு நீர்தாமே செவி சாய்த்து மன்னிப்பை இரக்கத்துடன் எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டிற்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில் மொழி, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கருணை கடலை எம் இறைவா, 2023ஆம் ஆண்டில் இறைவார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்காமலும், நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்யாமலும், பிறர் எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை மன்னித்து மறக்காமலும் இருந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, ஒரு வருடம் முழுவதும் குடும்பத் தலைவன் தலைவி குழந்தைகளாக இருந்து எங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யாமலும் விட்டு கொடுத்து ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மன்னிப்பின் தேவனே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணி செய்ய இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உண்மையுடன் செயல்படாமல் கடமை உணர்விலிருந்து தவறி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆணவ எண்ணத்தோடு செயல்பட்டு எங்களை தாழ்த்தி கொள்ளாமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறு பொறுப்புகளை பயன்படுத்தி அதிகாரத்தோடு செயல்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர்.
இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரத்திலே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று எங்களுக்கு நீர்தாமே அறிவித்திருக்கிறீர். அன்பு தெய்வமே, நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அது நீர் எங்களோடு இருக்க வேண்டும், இருக்கிற நேரத்தில்தான். ஆமாண்டவரே, எப்பொழுது பொன்னை விடவும் பொருளை விடவும் உம்மை நம்புகிறோமோ, உமது உடனிருப்பை நாங்கள் உணர்கிறோமோ, அப்பொழுதுதான் எங்களுக்குள் அந்த உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற பொழுது நீர் எங்களை பார்க்கிறீர், கேட்கிறீர், அந்த உண்மையின் வழியில் நடத்துகிறீர். நாங்கள் தொடர்ந்து உம்மையே நம்பி இருக்க அந்த ஜெபம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அதோடு மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுவது என்பது இங்கே நாங்கள் பக்குவப்பட்டவர்களாக மாறுகிறோம். இறைவன் உம்முடைய திருவுள்ளத்தை உணருகின்ற பொழுது நாங்கள் இன்னும் இன்னும் பக்குவப்பட்டவர்களாக மாறுகிறோம். ஆமாண்டவரே, இத்தகைய ஒரு பக்குவப்பட்ட உள்ளத்தை தான் இந்த நாளில் நீரும் எங்களிடம் எதிர்பார்க்கிறீர். எப்படி அன்னை மரியாள் உமது திருவுள்ளப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக கொடுத்தாரோ, இறை உள்ளத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்களும் வாழ எங்களை அற்புதமாக அழைக்கிறீர். அன்பு தெய்வமே, நாங்களும் உம்முடைய வார்த்தையிலே என்னாலும் மகிழ்ந்திருக்க, உம்மை இடைவிடாது தொடர்ந்து வேண்டி இருக்க, எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு நன்றியுடையவர்களாக இருக்க எங்களை வழி நடத்தும். திருத்தூதரான புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 24 முடிய. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனத்தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோருக்கு உதவுங்கள்,
எல்லாரோடும் பொறுமையாயிருங்கள். எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றி கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் இதை செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பு தெய்வமே, இதோ புதிய ஆண்டு எங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. இந்த ஆண்டு சாதிக்க வேண்டும், நாங்கள் எதிர்பார்ப்பவை கிடைக்க வேண்டும் என்று ஏராளமான ஆசையோடு காத்திருக்கிறோம். இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் முழுமையும் உமது திருப்பாதம் அமர்ந்து இந்த மக்களுக்கான இறைவேண்டல்களை உமது திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வழிநடத்தும் ஆயனே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். தியாக வாழ்வாலும் சாட்சிய பணியாலும் உமக்கு சான்று பகரும் இவர்கள் உமது பணியை திறம்படச் செய்ய நல்ல உடலுள்ள ஆன்ம நலன் தந்து இறை மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி இறையரசை இவ்வுலகில் கட்டி எழுப்ப உம் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வல்லமையின் தேவனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தன்னலமில்லா தியாக உணர்வுடன் செயல்படவும், பாகுபாடு இல்லாத புதிய சமுதாயத்தை உருவாக்கவும், நாடுகளில் ஒற்றுமை, சகோதரத்துவம் வளர்ச்சி பெற்று மனித வாழ்வில் அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை அமைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒற்றுமையின் தேவனே எம் இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அனைத்து குடும்பங்களும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, விட்டு கொடுத்தல் போன்ற இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து இயேசுவின் பிறப்பால் அனைத்து குடும்பங்களும் மகிழ்ந்திருக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் நாயகனே எம் இறைவா, தனிநபர் விரும்பும் அமைதி சமுதாயத்திலும் நாட்டிலும் எதிரொலித்து ஒற்றுமை தலை தோங்கவும், உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் நீக்கப்பட்டு மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழவும், உமது அருளின் துணையால் என்றும் வளமுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள்
மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையா என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, மகிழ்வழிக்கவா வறுமை மகிழ்வழிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா. தாழ்ச்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா, ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் என்னை நாடும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள்நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. 2023 ஆண்டின் இந்த இறுதி வேளையிலே உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆண்டவரே இந்த வேளையிலே இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதராகவும் குடும்பங்களாகவும் சமுதாயமாகவும் ஆண்டவரே பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இதோ ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டி நீரே ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக மட்டுமல்ல, எங்களுக்கு வந்த கஷ்டங்களுக்காகவும் துன்பங்களுக்காகவும் பாடுகளுக்காகவும் சோதனைகளுக்காகவும் கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலே டிசம்பர் மாதம் 3ஆம் 4ஆம் தேதிகளை மறக்க முடியாத ஆண்டவரே, சென்னையும் மாநகரம் அதன் சுற்றுவட்டாரமும் தண்ணீரிலே மிதந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சியின் இந்த இல்லம் கூட தரைதளத்திலே தண்ணீர் மிதந்த வேளையிலே ஆண்டவரே எந்த பெரிய ஆபத்துகள் இல்லாமல் இழப்புகள் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை புகழ்ந்து இந்த ஆண்டை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். நன்றி உள்ளவர்களாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த புதிய
ஆண்டிலே வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. நன்றியை எங்கள் நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அருள் தந்து ஒரு புது வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை, வளமான வாழ்வை, உமக்காக வாழுகின்ற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதா தொலைக்காட்சியின் பொறுப்பாளர்கள், பணியாளர்கள், உதவுகின்றவர்கள், உற்சாகப்படுத்துகின்றவர்கள் எல்லாருக்குமாய் இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீரோடு நாங்கள் இந்த ஆண்டை தொடங்க எங்களுக்கு அருள் புரிந்திருளும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி, நற்கருணை ஆண்டவரே, தூய ஆவியாரே உமக்கு நன்றி, அன்னை மரியே உமக்கு நன்றி, அன்னை மரியே உமக்கு நன்றி, அன்னை மரியே உமக்கு நன்றி. தூதர்களே, புனிதர்களே உங்களுக்கு நன்றி, புனிதர்களே உமக்கு நன்றி. நன்றியோடு மெய் புகழ்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தருளும். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ.
அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. லீவானின் நீச்சுனையே தாவீதின் கோபுரம், சாரோனின் மலரழகு, சீயோனின் அருள் மகளே, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இமையின் தூய்மையும் தாழ்ச்சியும் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. கன்னிமையின் தூய்மையும் தாழ்ச்சியின் மேன்மை வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்தது, அன்பே அருளே அமுதே அழகு, நீ வாழ்க நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.